சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். லாரி ஓட்டுநரான இவர் கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் தொழிற்சாலைக்கு லாரியில் மூலப்பொருட்களை ஏற்றி வந்தார். லாரியை தொழிற்சாலையில் நிறுத்திவிட்டு அன்று இரவு மது குடித்துள்ளார். பின்னர் தொழிற்சாலைக்கு செல்வம் வந்தபோது அங்கு பணியில் இருந்த காவலாளி மது குடித்துவிட்டு தொழிற்சாலைக்கு வரக்கூடாது என கூறி வெளியே அனுப்பியுள்ளார். வெளியே வந்த செல்வம் மதுபோதையில் அந்த வழியாக சென்றவர்களை ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை தொழிற்சாலை எதிரே உள்ள குளத்தில் செல்வம் ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரத்த காயங்கள் இருந்ததால் போலீசார் சந்தேகத்தின் பேரில் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் செல்வம் கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தொழிற்சாலையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது அதில் ஓட்டுநர் செல்வத்தை 3 இளைஞர்கள் தாக்கியது பதிவாகி இருந்தது. இதனையடுத்து அந்த 3 பேரையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். அந்த விசாரணையில் அந்த இளைஞர்கள் பண்டசோழநல்லூர் குளத்துமேட்டு தெருவை சேர்ந்த ஆதி, ஹரீஷ், கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த சூர்யா என்பதும் தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற ஓட்டுநர் செல்வத்திடம் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் 3 பேரும் செல்வத்தை தாக்கியுள்ளனர். இதில் செல்வம் இறந்ததால் அவரை மூவரும் சேர்ந்து குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் என விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.